தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பாலியல் தொடர்பான குற்ற சம்பவங்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இது தொடர்பாக திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் எத்தகைய குற்றங்களை செய்தாலும் அதிலிருந்து எளிதாக தப்பிவிடலாம் என்ற துணிச்சல் குற்றவாளிகளுக்கு ஏற்பட்டிருப்பதுதான் இத்தகைய குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் என ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கோவையில் இருந்து திருப்பதி சென்ற விரைவு தொடர் வண்டியில் பயணம் செய்த கருவுற்ற பெண்ணுக்கு மனிதம் மிருகம் ஒன்று பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் அதை அந்த பெண் கண்டித்ததால் ஆத்திரமடைந்த அந்த மிருகம் அப்பெண்ணை வேலூர் மாவட்டம் கிவைக்குப்பம் அருகே ஓடும் தொடர் வண்டியிலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்ய முயன்றதாகவும் வெளியாகியுள்ள செய்திகள் பெரும் அதிர்ச்சி அளிக்கின்றன. அதேபோல் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளி ஒன்றில் 4ஆம் வகுப்பு பயிலும் மாணவிக்கு பள்ளியின் அறங்காவலர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் செய்தியும் வேதனை அளிக்கிறது. பள்ளியாக இருந்தாலும் தொடர் வண்டியாக இருந்தாலும் பெண்கள் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியாது என்பதை இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் உள்ள அரசு பள்ளியில் மாணவி ஒருவர் ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதும், சென்னை கிளாம்பாக்கத்தில் இளம் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது உள்ளிட்ட நிகழ்வுகளால் ஏற்பட்ட அதிர்ச்சியும் வேதனையும் விளக்குவதற்கு முன்பாகவே இத்தகைய நிகழ்வுகள் அடிக்கடி நடப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவது நல்லதில்ல. தமிழ்நாட்டில் எத்தகைய குற்றங்களை செய்தாலும் அதிலிருந்து எளிதாக தப்பிவிடலாம் என்ற துணிச்சல் குற்றவாளிகளுக்கு ஏற்பட்டிருப்பதுதான் இத்தகைய குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காரணமாகும். தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தடையின்றி கஞ்சா விற்கப்படுவதும் இதற்கு இன்னொரு காரணமாகும். பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும். அவர்கள் மீதான வழக்கு விசாரணை முடியும் வரை அவர்களுக்கு பிணை வழங்கக்கூடாது. பேருந்து நிலையங்கள், தொடர் வண்டிகள் ஆகியவற்றில் காவல்துறை பாதுகாப்பை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் இவர் ஏற்கனவே இதுபோல் 2 முறை பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 11 மாதம் சிறை தண்டனை பெற்று விடுதலையானவர் என்பது தெரியவந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.